ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம ஜனவரி மந்தோடைய ஒரு சில முக்கியமான டாபிக், தமிழ்நாடு நேஷ்னல் ஸ்டேட் லெவல்லேருந்து முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4, இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரோ பண்ணாலும் ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஜனவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக அடிஷ்னலாக சொல்கிறோம், அதெல்லாமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து ஜனவரி 2026 தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல தமிழ்நாடு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை ரெண்டு விதமான அக்ரிமெண்ட். ஒன்று என்ன அப்படின்னா, யூஎன் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது. ஐநா சார்பாக பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய வளர்ச்சிக்காக உள்ள அமைப்புக்கு பேர் தான் யூஎன் உமன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ தமிழக அரசாங்கம் முதல் முறையாக யூஎன் உமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அக்ரிமெண்ட் ஒரு 3 அமைப்புகள் சேர்ந்து, தமிழக அரசாங்கமும் இன்னும் 2 அமைப்புகளும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதில் முதல் கட்டமாக யூஎன் உமன் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் பெண்களுடைய நலனுக்காக, பெண்களுடைய மேம்பாட்டுக்காக எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போது இந்த அக்ரிமெண்ட்னால தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறையில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே யூஎன் உமன்லேருந்து வந்த ரெப்ரசன்டேட்டிவ் ரிவ்யூ பண்ணாங்க. அந்த ஸ்கீமை ஆராய்ஞ்சு அதில் என்னென்னலாம் மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூஎன் உமனுடைய இன்புட்டை கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை தான் என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கமும் யூஎன் உமன் அப்படிங்கிற அமைப்பும் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு. அடுத்து 2வது அக்ரிமெண்ட், தமிழக அரசாங்கம் ஓஇசிடி அப்படிங்கிற ஒரு 29 நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குது. இந்த ஓஇசிடி அப்படிங்கிறது என்னென்னா, வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா, அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸு, யூகே, இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் என்னன்னா ஓஇசிடி அப்படிங்கிற அமைப்பு. ஸோ தமிழக அரசாங்கம் ஓஇசிடி, அதுக்கப்புறமா யூனிசெஃப். ஸோ யூனிசெஃப் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய நலனுக்காக, குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக உள்ள அமைப்பு தான் யூனிசெஃப். இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுவரை ஒரு மாநிலத்து கூட இந்த யூனிசெஃபும் ஓஇசிடியும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டதே கிடையாது. முதல் முறையாக ஒரு மாநிலத்தை கூட சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2 அக்ரிமெண்ட், ஒன்று யூஎன் உமன் கூட, இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்ட், யூனிசெஃப், அதுக்கப்புறமா ஓஇசிடி, மொத்தம் 2 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு நிறையா விஷயங்கள் அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையா விருப்பங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வேயுடைய பேர் என்ன, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறதா இந்த சர்வேயுடைய பேர். இது எந்த தேதியிலேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா, ஜனவரி 9, 2026 இதை ஆரம்பமாகுது. நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.91 கோடி மக்களை நேரடியாக சென்று இதுக்குன்னு நபர்கள் நியமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மக்கள்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருக்குது, உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய ஆஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாமே வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் ஃப்யூச்சரில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுக்காக உள்ள ஒரு திட்டத்துக்கு பேர் தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து பார்த்துங்க, இது வந்து 9 ஜனவரி 2026 வந்து இது பண்ணப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ட்ரெயினரை தமிழக அரசாங்கம் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது மெயினாக 2030 நம்ம $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற போகிறோம். ஸோ அதுக்கு இந்த திட்டம், இந்த விஷயம் வந்து இதாக இருக்குன்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, எப்படி பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு திட்டத்துக்கு பேர் தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். அடுத்து ஐஐடிஎம். ஸோ ஐஐடிஎம் அப்படிங்கிற ஐஐடி மெட்ராஸில் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் சென்னை ஐஐடியில் ஐஐடிஎம் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை திறந்து வச்சுருக்காங்க.
இதில் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பற்றி, டிப்ளமேசி பற்றி, இந்த மாதிரியான சர்வதேச உறவுகள் பற்றின ஒரு ரிசர்ச் டிஸ்கஷனாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. ஸோ இதில் நிறையா விஷயங்கள், இதில் வந்து இந்த டிப்ளமேசி சம்மந்தமாக, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி அமைப்பு வந்து நிறைய நாடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து யூகே, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். நம்ம போன வருஷமே பார்த்துருந்தோம். நம்ம தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக ககன்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தமிழக அரசாங்கம் கமிட்டி போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போது அந்த கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் படி இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரப்போகிற ஜனவரி 1 இந்த ஜனவரி 1 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ பென்ஷனை பொறுத்தவரை 2003க்கு முன்னாடி யாரெல்லாம் அரசு பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை இதில் முழுக்க அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் தான். இப்போ ஒரு நபர் வந்து 60 வயசில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நபர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாஸ்ட்டு எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்களோ அதில் 50% அவங்களுக்கு இதாக கொடுப்பாங்க. ஸோ இந்த பென்ஷனுக்காக அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் பண்ண தேவை கிடையாது. அவருடைய சம்பளத்துலேருந்து எதுவுமே பண்ண தேவையே கிடையாது. இது முழுக்க அரசாங்கத்துடைய ட்ரெஷரியிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதான் வந்து 2003க்கு முன்னாடி இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். பட் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னால் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மாநில அரசாங்கத்துக்கும் சரி அதிகமான அந்த ஃபிஸ்கல் இஷ்யூ வந்துச்சு, அதிகமான செலவாகுது அப்படிங்கிறதுக்காக 2003 ஏப்ரலில் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இந்த என்பிஎஸை பொறுத்தவரை இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஃபைனலாக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை எவ்வளோ வந்திருக்கோ அந்த தொகை அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் நம்ம தான் மெயினாக அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், இது ரெண்டையும் சேர்த்த ஒரு பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி லாஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்களோ, எவ்வளோ சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்களோ அந்த சம்பளத்தில், அந்த மாத சம்பளத்தில் 50%, 50%, இப்போது ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இல்லை அவங்க வந்து 50,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு அரசாங்கமும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த எம்ப்ளாயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இதான் வந்து இந்த விஷயம். ஸோ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஸ்கீமு. அதே மாதிரி இந்த அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்க நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனுக்கோ இல்லை அவங்க மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் வந்து அந்த நபர் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் இறந்ததுக்கப்புறமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க வாங்கினது ஒரு 50% வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ரெகுலேட்டரி ஃபண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து இப்போது இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா அத்தாரிட்டியும் யார்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத அந்த திட்டத்துடைய பேர். நெக்ஸ்ட்டு தமிழக அரசாங்கம் அதாவது இலக்கிய மாமணி விருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேட்டகிரியில் தமிழக அரசாங்கம் இந்த இலக்கிய மாமணி அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது இலக்கியத்தில் சிறப்பாக செயல்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த இலக்கிய அவார்டு, தமிழ் மாமணி அவார்டு, இலக்கிய மாமணி அவார்டு அப்படிங்கிற அவார்டு. ஸோ இந்த வருஷம் மொத்தம் 3 கேட்டகிரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மரபுத்தமிழ், நெக்ஸ்ட்டு ஆய்வு தமிழ், அதுக்கப்புறமா படைப்பு தமிழ் அப்படிங்கிற மொத்தம் 3 கேட்டகிரி. என்னென்ன கேட்டகிரி? 3மே தமிழ் தான். ஸோ மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் அப்படிங்கிற இந்த 3 கேட்டகிரியில் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேட்டகிரியான மரபு தமிழ் இருக்கு இல்லையா, இந்த மரபு தமிழுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமலிங்கம் அப்படிங்கிற நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழுடைய ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமையான ராமலிங்கம் அப்படிங்கிறவருக்கு என்ன அவார்டு, மரபு தமிழ் அவார்டு கொடுத்துருக்காங்க. 2வது கேட்டகிரியான ஆய்வு தமிழ் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஈரோடை சார்ந்த எடிட்டர் மகேந்திரன் அப்படிங்கிறவருக்கு ஆய்வு தமிழுக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க.
மூன்றாவது படைப்பு தமிழுக்கான அவார்டு யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நரேந்திரகுமார் அப்படிங்கிற இந்த ஒரு தமிழ் ஆளுமைக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கிய மாமணி அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வருஷம் இந்த 3 கேட்டகிரியில் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு நபர்களுக்கும் எவ்வளோ அரசாங்கம் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய், ஸோ 5 லேக் ருபீஸ் வந்து அரசாங்கம் பரிசு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த கேடயம், மெடலு, இதெல்லாமே மெடலை பொறுத்தவரை கோல்டு மெடலு, அதுக்கப்புறம் கேடயம்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இலக்கிய மாமணி அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. அடுத்து தமிழக அரசாங்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சென்டர் வந்து தொடங்கியிருக்காங்க. சென்டரோட பேர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் தொடங்குறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நாலேஜ் சிட்டி அப்படிங்கிறது கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு பேர் தான் நாலேஜ் சிட்டி. ஸோ இந்த ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்காக தமிழக அரசாங்கம் அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா ஜனவரி 29ஆம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து இதுக்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து அவங்களோட யூனிவர்சிட்டி வந்து வரப்போது. இதுக்காக கிட்டத்தட்ட 355 கோடி ரூபாய், ஓகேங்களா, 355 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. இதில் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த ரீசெண்ட் ஐஏ, இந்த மாதிரி அட்வான்ஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் வருதோ அதை பற்றி எல்லாமே வந்து இதில் கொண்டு வராங்க. இதில் ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இந்தியாலயம் மற்றும் உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய நிறைய முக்கியமான ஆய்வகங்கள் இந்த இதில் வந்து ஒரு தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி. அதுக்கடுத்து மாமல்லன் ரிசர்வாயர், ஸோ தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் சென்னையுடைய ஒரு முக்கியமான குடிநீர் நீர்த்தேக்கம் தான் வந்து மாமல்லன் ரிசர்வாயர். ஸோ மாமல்லன் அப்படிங்கிறது பல்லவ மன்னனை குறிக்குது. ஏன்னா பல்லவர் காலகட்டத்தில் தான் வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஏரிகள் ரெயின் வாட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதேமாதிரி வாட்டர் செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய ஏரிகள் வந்து கட்டியிருப்பாங்க, ஏரிகள் குளங்கள்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாமல்லனுடைய பேரை தான் இந்த ஏரிக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஈசிஆர், சென்னை ஈசிஆரில் வடநெம்மேலி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாமல்லன் ரிசர்வாயர் அப்படிங்கிற இந்த ஒரு ரிசர்வாயர் வந்து இருக்குது. ஸோ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு கோஸ்டல் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வ். இதுவரை கடற்கரை பகுதியில் எந்த விதமான நீர்த்தேக்கமும் கிடையாது. ஸோ முதல்ல தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதியில் வந்து கொண்டு வர்றாங்க. இதோடைய கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னா 1.65, ஓகேங்களா. ஸோ 1.65 TMCF அப்படிங்கிறது தான் இதோடைய மொத்தம் கொள்ளளவாக இருக்குது. இது மூலியமாக 170 MLD, ஓகேங்களா. இது மூலியமாக 150 MLD வந்து 13 லட்சம் வீடுகளுக்கு வந்து இது மூலியமாக இது பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய நீர்த்தேக்கங்கள், செம்பரம்பாக்கம், அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ், இந்த பொன்னேரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீர்த்தேக்கங்கள் இருக்குது. இப்போது மாமல்லன் ரிசர்வாயர் அப்படிங்கிற புதிய ரிசர்வாயர் கொண்டுறாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது. பட் இது வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது. அதேமாதிரி இது சென்னையுடைய 6வது ரிசர்வாயர் தான் இந்த மாமல்லன் ரிசர்வாயர். அடுத்து செம்மொழி லிட்ரரி அவார்டு. தமிழக அரசாங்கம் செம்மொழி இலக்கிய விருதுகள் அப்படிங்கிற இந்த ஒரு விருதுகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியா முழுக்க சிறந்த எழுத்தாளர்களுக்காக, சிறந்த ஆளுமைகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து வழங்குவாங்க. பட் சாகித்ய அகாடமி விருதுகளில் மத்திய அரசாங்கம் நிறையா குளறுபடிகள் பண்ணுறாங்க. அதேமாதிரி சாகித்ய அகாடமி விருதுகளை ஒத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செம்மொழி இலக்கிய விருதுகள் அப்படிங்கிற இந்த ஒரு விருதுகள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விருதுகள் 2026லேருந்து, ஸோ ஜனவரி 18, 2026லேருந்து இது வந்து இது பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தம் 11 செம்மொழிகள் இருக்குது. முதல் மொழி தமிழ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டு, மலையாளம், கன்னடா, தென் தெலுங்கு, ஒடியா, இந்த மாதிரி மொத்தம் முதல்ல ஒரு 6 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மொழிகள் வந்து ஆட் பண்ணாங்க. மராத்தி, அதுக்கப்புறம் பாலி, பிராகிருதம், பெங்காலி, அசாமின்னு சொல்லிட்டு ஒரு 5. இப்போ கரண்ட்டில் இந்தியாவில் மொத்தம் 11 செம்மொழிகள், 11 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குது. இந்த 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து இந்த செம்மொழி இலக்கிய விருது அப்படிங்கிற விருது கொடுக்க போகிறாங்க. பட் முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சில மொழிகளுக்கு மட்டும் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராத்தி அப்படிங்கிற ஒரு 6 மொழிகளுக்கு மட்டும் முதல் கட்டமாக விருதுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மொழிகள், இந்த செம்மொழிகளுடைய சிறந்த எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய், ஒவ்வொரு மொழியை சார்ந்த எழுத்தாளர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. என்ன விருது? செம்மொழி இலக்கிய விருதுகள் அப்படிங்கிற இந்த ஒரு விருது. ஸோ முதல் கட்டமாக எந்தெந்த மொழிகள் கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராத்தி, இந்த மொழிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் இந்த ஸ்டேட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அவார்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ முதல்ல ஐஎன் திருவள்ளுவர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான ஐஎன் திருவள்ளுவர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா
எம்பி சத்யவேல் முருகனார் அப்படிங்கிற இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, ஐயன் திருவள்ளுவர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தந்தை பெரியார் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து அட்வொகேட் ஏ அருள்மொழி அப்படிங்கிற இவங்களுக்கு தந்தை பெரியார் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவார்டு அப்படிங்கிற இது வந்து எம் சிந்தனை செல்வன் அப்படிங்கிற இவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அவார்டு அப்படிங்கிற விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா அவார்டு துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு எஸ்எம் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற இவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மகாகவி பாரதி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு நெல்லை ஜெயந்தா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் நம்ம 26ஆம் தேதி ஜனவரி கொண்டாடுறோம் இல்லையா, அந்த குடியரசு தினத்தில் தமிழக அரசாங்கம் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டு யார் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கோட்டை அமீர் அவார்டு. கோட்டை அமீர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு மத நல்லிணக்கத்துக்காக கொடுக்கக்கூடியது. ஜாதி மதம் இனம் கடந்து யாரெல்லாம் வந்து இந்த சமூக சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு பேர் தானே கோட்டை அமீர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் கலிமுல்லா அப்படிங்கிற திருப்பூரை சார்ந்த எம் கலிமுல்லா அப்படிங்கிற இவருக்கு கோட்டை அமீர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நாராயணசாமி நாயுடு அவார்டு. அப்படிங்கிற இது வந்து நெல் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. ஸோ இந்த வருஷம் வந்து விவசாயி சி வீரமணி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாராயணசாமி நாயுடு அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்தியடிகள் போலீஸ் மெடல் அப்படிங்கிற இது வந்து மொத்தம் ஒரு 5 போலீஸ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டுடைய சிறந்த காவல் நிலையங்கள் என்னென்ன, தமிழ்நாட்டுடைய பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இதில் முதல் இடம் வந்து மதுரை சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும், 2வது இடம் திருப்பூருக்கும், 3வது இடம் கோயம்புத்தூருக்கும் கிடைச்சிருக்கும். மதுரை முதலிடம், 2வது திருப்பூர். ஸோ மதுரை முதலிடம், 2வது திருப்பூர், 3வது கோயம்புத்தூர். இந்த 3 இடங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹெச்பிவி வேக்சின் ப்ரோக்ராம். ஹெச்பிவி வேக்சின் இது என்னென்னா, நமக்கு நோயில் எந்த நோய் கொடி நோய் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கேன்சர்னு சொல்லுவோம். பட் கேன்சர்லேயே ரொம்ப கொடிய கேன்சர் எது அப்படின்னா ஹியூமன் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான கேன்சர். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் ஏற்படுது. குறிப்பாக இது பெண்களை மட்டும்தான், இந்த வைரஸ் அப்படிங்கிறது பெண்களை மட்டும்தான் தாக்கும். இதோடைய ஒரு இக்கட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அது நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து க்யூர் பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பரான மெடிசன் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இதுக்கு ஒரே வழி இந்த வைரஸ் வராமல் தடுத்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் இருக்கும். இந்த வேக்சினுடைய காஸ்ட் வந்து அந்த மருந்துடைய தரத்தை பொறுத்து 5,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா ஆகும். இது எல்லாராலையும் போட்டுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் போட்டுக்க முடியாது. அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு, அதாவது 9 வயசுலேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு ஸ்கூல்ஸ்லேயே ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு வேக்சின் வந்து போட போகிறாங்க. ஸோ முதல் முறையாக இது வந்து போடுறாங்க. இந்தியாவிலே முதல் மாவட்டமாக போடுறாங்க, முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க. இது எப்போ தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு உமன் சமிட். ஸோ சென்னையில் வந்து 27 ஜனவரி அப்போ வேர்ல்டு உமன் சமிட் நடந்துச்சு. அதில் தான் வந்து இது வந்து போடுறாங்க. ஸோ முதல் கட்டமாக 14 வயசுக்கு, அதாவது 9லேருந்து 14 வரை. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமான இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்கோ அங்கே மட்டும் போட போகிறாங்க. அதுக்கப்புறமா மித்த மாநிலங்கள்லாம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்டு சைல்டு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, இவங்க பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பால் விவாஹா முக்து பாரத் அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் குழந்தை திருமணமே இல்லாமல் ஆக்கணும். இந்தியாவை 2030க்குள்ளே குழந்தை திருமணம் இல்லாத நாடாக மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை 2006 சைல்டு மேரேஜ்க்கான ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் படி ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது 21, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மேரேஜ் ஏஜ் வந்து 18. இதான் வந்து இது. ஸோ இதுக்கு கீழே, இந்த ஏஜுக்கு கீழே மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அரசாங்கம் சைல்டு மேரேஜை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த சைல்டு மேரேஜை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைல்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் இது இப்போ பால் விவாதா முக்து பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க.
இதில் முக்கியமான டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பால் விவாத் முக்த் பாரத் அப்படிங்கிறது 2004ஆம் ஆண்டே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இதில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 2030 இந்தியாவில் சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது, குழந்தை திருமணத்தை 0% ஒழிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான டார்கெட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு டார்கெட் என்ன அப்படின்னா 2026 சைல்டு மேரேஜோட ரேட்டை 10% கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இதில் முதல் கட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 257 ஹை பார்டன் டிஸ்ட்ரிக்ஸ், நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 டேட்டா அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 257 டிஸ்ட்ரிக்ஸில், இந்தியாவில் 257 டிஸ்ட்ரிக்டில் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முதல் கட்டமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இது பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரீசெண்டாக பலோட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக், சத்தீஸ்கரில் கூடிய பலோட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா ப்ரொடியூஸ் வேர்ல்டு ஃபஸ்ட் கமர்ஷியல் பயோ பிட்டமின் ரோட். இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலே முதல் முறையாக பயோ பிட்டமினை யூஸ் பண்ணி ரோட் போட்டிருக்காங்க. நார்மலாக ரோடு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிட்டமின் யூஸ் பண்ணோம். அந்த பிட்டமின் அப்படிங்கிறது தார், நம்ம லோக்கலாக தார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிட்டமின். இந்த இப்போ கரண்ட்டில் ரோடு போடுறதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பிட்டமின் வந்து எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ரோல்லேருந்து எடுப்பாங்க. பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நிறைய நமக்கு வந்து அட்மாஸ்பியருக்கு பொல்யூஷன் கிளைமேட் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கு மாற்றாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோ பிட்டமின் அப்படிங்கிறது பெட்ரோல்லேருந்து எடுக்காமல் இது வந்து நேச்சுரலாக நம்ம இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய வேஸ்ட்டு, இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பிட்டமின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பயோபிட்டமின் ரோடு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில். எந்த NH அப்படின்னா NH44. NH44 அப்படிங்கிறது நாக்பூர் மன்சர் பைபாஸ் அப்படிங்கிற அந்த NH44ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோபிட்டமின் ரோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எதை யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த பயோபிட்டமின் அப்படிங்கிறது லிக்னைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, லிக்னைன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லிக்னைனை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. இதனால நமக்கு 70% நார்மல் பயோபிட்டமினை யூஸ் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இந்த பயோபிட்டமின் யூஸ் பண்ணுறதுனால 70% க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிஷன் கம்மியாகும். அதே மாதிரி நம்ம ஃபாரெக்ஸில் ஒரு 4,000 to 5,000 crore கிட்ட வந்து இதுக்கு இதனால் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் இப்போ முதல் கட்டமாக NH44ல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் RAS ரெயின்போ டாட் ஃபார்ம். ஸோ ரெயின்போ டாட் அப்படிங்கிறது ஒரு கோல்டு ஃபிஷ். இது முழுக்க கோல்டு வாட்டரில் ரொம்ப கோல்டு பிளேஸில் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெயின்போ டாட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபிஷ்ஷு. இது ஹிமாலயாவில், நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் வாழும். பட் இப்போது இந்த ஃபிஷ்ஷை நார்மல் ட்ராபிக்கல் கண்டிஷனில் கொஞ்சம் வெப்பமண்டல பகுதிகளையும் இது வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெப்பமண்டல பகுதியில் நீர் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபிஷ்ஷனால் தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ரீஜனில் என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்குமோ அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆர்டிஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள டெக்னாலஜிக்கு பேர் தான் ட்ராபிக்கல் RAS. ஓகேங்களா, ட்ராபிக்கல் RAS ரெயின்போட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோட பேர். ஸோ இந்த ட்ராபிக்கல் RAS அப்படிங்கிறது அந்த வாட்டரை நார்மல் வாட்டர் இந்த கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லை ரொம்ப வார்மான வாட்டரை வந்து கோல்டு வாட்டராக மாற்றுறதுக்கான டெக்னாலஜிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த RAS அப்படிங்கிறது. இந்த முதல்ல எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானா தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் RAS பேஸ்ட் ரெயின்போ டாட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் RAS பேஸ்ட் ரெயின்போ டாட் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை நம்மளுடைய மினிஸ்டர் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே கொண்டு வந்ததில் முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்தியன் ரயில்வே வந்து ஃபஸ்ட்டு LNG பேஸ் டீசல் டியூவல் ஃபியூயல் DEMU. ஸோ DEMU அப்படிங்கிறது நம்ம லோக்கல் ட்ரெயின் இருக்குல்லையே அதேமாதிரி உள்ளதான் DEMU. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக LNGயும் டீசலும் சேர்ந்த மாதிரி ஒன்று LNG பயன்படுத்திக்கலாம் இல்லைனா டீசல் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் மாதிரியான இன்ஜின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா இது வந்து அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க LNGயும் டீசலும் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைப்ரிட் ஃபியூல் DEMU வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரியான எமிஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ அதான் வந்து இந்த ஒரு இது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ட் மென்சுரல் ஹைஜீன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனவரி 30 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு மென்சுரல் ஹைஜீன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே அப்படின்னா
ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி வருது இல்லையா. ஸோ அதுக்கு கீழே ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், அதாவது இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து அதுக்கான ப்ராப்பரான சானிட்டரி பேடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாத்ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி கொடுக்குறது வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுலேருந்து 45 டேஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே வந்து பெண்களுக்கு தனியாக, ஸோ பெண்களுக்கு செப்பரேட்டாக வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காமனான டாய்லெட் இருக்கும். பட் இதில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து டாய்லெட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாய்லெட்டில் ப்ராப்பரான டோரு, அதே மாதிரி அந்த டாய்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ரு, ஏன்னா நிறையா கிராமங்களில் டாய்லெட் இருக்குது, பட் டாய்லெட்டில் வாட்ரு அந்த மாதிரி இல்லாமல் டாய்லெட் இருக்கணும். டாய்லெட்டில் வந்து எப்போவுமே வாட்ரு வரணும். அதுக்கப்புறமா இந்தியாவில் நிறையா பெண்கள்னால சானிட்டரி பேட் கூட வாங்குறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு சானிட்டரி பேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதை எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலையோ அந்த ஸ்கூல்ஸோடைய உரிமத்தையை ரத்து பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நடைமுறைப்படுத்துறதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கைட்லைன்ஸோ இல்லை ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 எதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றிருக்காங்க, ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். ஸோ ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை ஆர்டிகல் 21 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மாற்றிருக்காங்க. அடுத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், DGCA. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் பர்சனல் லைசன்ஸ், EPL, எலக்ட்ரானிக் பர்சனல் லைசன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாக இப்போது பைலட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நமக்கு கொடுக்குற மாதிரியே கார்டு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கார்டு லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இப்போது அதில் நிறைய டூப்ளிகேட் இதெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே முதல்ல டிஜிட்டல் லைசன்ஸை ப்ரொவைட் பண்ண நாடு என்ன அப்படின்னா, பைலட்டுக்கு டிஜிட்டல் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண நாடு வந்து சைனா. இப்போது சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைலட்ஸ்க்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த அத்தாரிட்டி அப்படின்னா, DGCA தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இந்த லைசன்ஸை பொறுத்தவரை இதில் யாருமே ஃபோர்ஜரி பண்ண முடியாது. எந்த விதமான அந்த இதெல்லாம் பண்ணி எந்த விதமான டூப்ளிகேட் இஷ்யூ அதெல்லாமே பண்ண முடியாது. ரொம்ப செக்யூரான ஒரு லைசன்ஸு. அதே மாதிரி இதை வந்து EGCA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து இந்த இது வந்து காட்டிக்கலாம். இது வந்து எல்லா ஏர்போர்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து பஞ்சம் சேட் போட் அப்படிங்கிற இந்த ஒரு சேட் போட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நிறையா அந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரியான வெப்சைட் தான் இருக்குது, இகார்ட் வெப்சைட். இதில் முன்னாடிலாம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதுக்கு நம்ம டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி பேசிடலாம். ஆனால் இப்போது எல்லா இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையுமே சேட் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொன்னீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வரும். அந்த ரிப்ளை பண்ணுறது யார் அப்படின்னா, அது ஹியூமன் பண்ணக்கூடிய ரிப்ளை கிடையாது. அது வந்து சேட் போட், ஒரு AI யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அது கரெக்டாக வந்து பதில் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உள்ளது இப்போ தான் சேட் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது பஞ்சம் சேட் போட் அப்படிங்கிற இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த பஞ்சம் சேட் போட் அப்படிங்கிற இதை வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் லான்ச் பண்ணியிருக்காங்க 25 ஜனவரி. அப்போ ரிபப்ளிக் டே ஈவினிங் அன்றைக்கி பஞ்சம் சேட் போட் அப்படிங்கிற இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக, இது வந்து யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிசெஃப் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த சேட் போர்டுடைய நோக்கம் என்ன, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பஞ்சம் சேட் போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான சேட் போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஆதார். ஸோ ஆதாருக்குன்னு ஒரு மேஸ்கார்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேஸ்கார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா உதய். நம்ம ஒவ்வொரு இந்த கேம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மேஸ்கார்ட் கொண்டு வராங்களே, அந்த மாதிரி இப்போது ஆதாரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மேஸ்கார்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேஸ்கார்ட்டோட பேர் என்ன அப்படின்னா உதய் அப்படிங்கிறது ஆதாரோடைய மேஸ்கார்ட் நேம். ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைக்கான டாபிக் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.